தவமே செய்யும் நேயர்களுக்கு வணக்கம். கைலாயம் செல்வதற்கு ஒரு வழிதான் எல்லோரும் கூறுவார்கள். அடியே நீங்கள் செல்ல பல வழிகளை கூறியிருக்கிறேன். ஏதோனும் ஒரு வழியில் சென்றால் கைலாயம் அடையலாம். இது சத்தியம். எண்ணெய் கரையாத தன்மை உடையது, அது தண்ணீரில் கலக்காது. உப்பு கரைந்துவிடும் தன்மை உடையது, அது தண்ணீரில் கரைந்துவிடும். உப்பை போல் கரைந்துவிடும் தன்மையாய் உன் மனதை வைத்து கொண்டால் பிரம்மத்தில் கரைந்து விடுவாய். அதனால்தான் வினையேல் அழுதால் பெறலாமே உனை என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். விஜயராம்புரத்தில் 4 காண்டாமிருகங்களும் 4 எரும மாடுகளும் வாழ்ந்து வந்தன. அவைகள் உண்பதும் வீட்டுக்கு பின்புறம் உள்ள உரக்குழியை நிரப்புவதுமாக இருந்து வந்தன. 8 வித பைத்தியங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பைத்தியங்கள். இப்படி உலகில் நிறைய பைத்தியங்கள் உள்ளன. அவர்களுக்காண்டிதான் வள்ளலார் 3 வாசகத்தை கூறினார். விழித்திரு, தனித்திரு, பசித்திரு. விழித்திரு என்றால் என்ன பொருள்? நீ மாயையில் அகப்பட்டு இருக்கிறாய். உன் உயிர் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிரை விழித்திருக்க வேண்டும். தனித்திரு என்றால் நம் தேகத்தை விட்டு நீ தனித்திருக்க வேண்டும். தேகத்தோடு இருக்காதே, சூட்சும தேகத்தோடு தனித்திரு. பசித்திரு என்றால் பசியில் மனம் ஈடுபாடு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது போல், அதுபோல் பிரம்மத்தை அடைய நாம் பசித்து இருக்க வேண்டும். அந்த மனத்தோடு இருக்க வேண்டும். புரியுதா? பசித்திருன்னு ஏன் சொல்கிறார் அவர்? எல்லாத்துக்கும் சோறு போட்டு பசியார வச்சுட்டு பசித்திருன்னா இல்லையா? அப்போ அதுக்கு வேறு அர்த்தம் தானே இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நிலையில் இருந்தால்தான் ஜீவ சமாதியில் வாழலாம். கர்ப்பத்தில் நாம் ஜீவ சமாதியில் தான் வாழ்ந்தோம். பிறகு வெளியுலகில் வந்தவுடன் மாயையின் பிடியில் அகப்பட்டு நம்மை மறந்து, பஞ்சபூதங்களுக்கு ஆசைப்பட்டு நம்மை மறந்தோம். மீண்டும் நாம் கர்ப்பத்தில் இருந்தது போல உட்சுவாசம் செய்து இந்த தேகத்தில் நாம் ஜீவ சமாதியாய் வாழலாம். எப்படி கர்ப்பத்தில் ஜீவ சமாதியாய் இருந்தோம், அங்கே நமக்கு மனம் இல்லை, சுழுமுனை சுவாசம் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் நாம் இருந்தோம். பிறகு பூமியில் பிறந்தவுடன் மனம் சிறிதாக இறங்கி பூலோக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டது. இப்பொழுது நீ மனமில்லா நிலையில் உன் எண்ணத்தை மட்டும் பிரம்மமாகிய நிலையாகிய சூட்சும தேகத்தில் வைத்தால் சமாதி நிலையை அடையலாம். உடனே எய்தலாம். பிரம்மனிஷ்டை என்றாலும் இதுதான். மானிட ஆன்மா மீண்டும் பிறக்கக்கூடும் ஆசை காரணமாக. ஆனால் பிரம்மத்தை அடைந்த அல்லது பிரம்மத்தில் கலந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை. நீ கப்பலுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் உன் கப்பலை வைத்து கொண்டு ஆற்றை கடக்க முடியாது. படகால் தான் ஆற்றை கடக்க முடியும். அதுபோல உலகத்தையே நீ ஆண்டாலும் ஞானத்தை வைத்துதான் பிறவி கடலை கடக்க முடியும். தன்னை அறிய வேண்டும். தான் எது என்று அறிய வேண்டும். எல்லா உடலுக்கும் தளர்வுண்டு, எல்லா பொருள்களுக்கும் வயதுண்டு. ஆசைக்கு மட்டும் வயது இல்லை. மீசை நரைத்தாலும் ஆசை நரக்காது என்று கூறுவார்கள். இளமையில் ஆசையே சுமை, முதுமையில் தேகமே சுமை. உன்னுடைய ஜீவ சக்தி சிரசில் அண்ணாக்கின் வழியே வந்தால் அது அமிர்தமாக மாறிவிடும். ஜீவ ஒளிக்கு அது உணவு. அதுவே காமவசப்பட்டு பின் வழியாக சென்று குறியின் வழியாக வெளியே விந்துவாக சென்றால் ஜீவ நஷ்டம். நுரையீரலில் 30 கோடி காற்று பைகள் உள்ளன. இந்த பைகள் தான் ஜீவசக்தியை உருவாக்க உதவி செய்கிறது. ஜீவசக்தியின் சாரமே சிவத்தின் ஒளி. உயிர் ஒரு காலமும் மறையாது, ஜோதியாய் வளரும் தன்மையுடையது. மயிலுக்கு புறக்கண் 2 தான். ஆனால் இறக்கையில் 100 கண் உள்ளது போல் நமது தேகத்தில் 2 கண்கள் தான். சூட்சும தேகத்தில் 1000 கண்கள் உள்ளன, ஒளித்துகள்களாக. உன்னுடைய அழுகையை கூட உனக்குள் வைத்துக்கொள். அதை பங்கு போட இங்கே யாரும் இல்லை. பிரம்மம் கூட உன் அழுகையை ஏற்காது. ஏனெனில் அழுவதற்கு இங்கு உன்னுடைய பொருள் என்று ஒன்றும் இல்லை. சிவனுக்கு வேதியன் என்ற பெயர் உண்டு. வேதியன் என்றால் வேதிப்பது என்று பொருள். நீங்கள் சிவத்தை நாடி அதில் கலந்தால் உங்கள் சூட்சும தேகம் ஸ்தூல தேகம் இரண்டும் வேதிக்கப்பட்டு சிவமாக மாற்றப்படும். தேகம் நறுமணம் பெறும். தினம் அற்புதம் நடத்தும். மஞ்சத்தூள் சோடா 2ம் சேர்ந்தால் என்னாகும்? சிவப்பாயிரும். இதுதான் வேதிப்பது. நம்முடைய எண்ணமும் பிரம்மத்தோடு சேர்ந்தால் நாமும் பிரம்மமாகி விடுவோம். விழிக்கே அருளுண்டு என்பது அபிராமி அந்தாதி. அவன் மனம் கடந்தவன், மனம் கடந்த ரூபமாய் உள்ளவன். அதனால் மனதை கடந்து அவனை நாடினால் அவன் ரூபத்தையோடு கலக்கலாம். மனதை கடந்து போகணும். சரியா? அவன் மனதை கடந்து உள்ளவன். கண்கண்ட தெய்வம் முருகன் என்று கூறுவார்கள். அகக்கண்ணில் கண்டால் முருகனை ஒளி ரூபமாக காணலாம். இங்கு மரம் வைப்பதற்கு ஆள் இல்லை, ஆனால் பழம் பறிக்க தான் ஆள் உண்டு. நேசத்தோடு வாழ பழகுங்கள். கோபத்தோடு வாழக்கூடாது. லட்சியம் வேண்டும். இதை அடைய வேண்டும் என்ற இலக்குடன் வாழ வேண்டும். மற்றவர்கள் ரோசத்தை கோபம் என்று கூறுவார்கள். அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் உன் பாதையை மட்டும் செப்பு நெட்டி சென்று கொண்டே இரு. ஒரு பழத்தை கொடுத்து இது எந்த மரத்திலிருந்து வந்தது, எந்த ஊரிலிருந்து வந்தது, யாரால் விளைவிக்கப்பட்டது என்று கேட்டால் உன்னால் கூற முடியுமா? அதுபோல குருவையும் ஆராய முடியாது. குரு என்பவர் உடல் அல்ல, அவர் பிரம்மத்தின் குரல்.
பிரம்மத்தின் மூலமாக உங்களுக்கு உபதேசம் செய்கிறார், உடல் மூலமாக இல்லை. நீங்கள் அவர் உடலை ஆராய்ச்சி செய்கிறீர்கள். அவர் சாப்பிடுவாரா, மனைவி உள்ளதா, பிள்ளைகள் உள்ளதா, என்ன வருமானம் என்று ஆராய்வதால் ஒரு பயனும் இல்லை. பலத்தை ஆராய்வது போலதான் இதுவும். குரு கூறியதை மட்டும் உபதேசமாக பெற்று வாழ்ந்து வரவும். ஒரு பலத்தை ஆராய்ந்து உன்னால் கூற முடியாது. குருவை உன்னால் ஆராய முடியுமா? வீண் வேலையை விடுத்து நடக்கும் வேலையை பார். படைப்பை யாரும் அறிய முடியாது. உன் படைப்பை நீ அறியவாயா? பெண்களுக்கு உடல் உண்டு, உயிரில்லை. ஆண்களுக்கு உயிர் உண்டு, உடல் இல்லை. எப்படியெனில் ஆணின் விந்தில் பிராணனாகிய உயிர் உள்ளது, பெண்ணின் கருமுட்டையில் தேகம் உள்ளது. ஆணின் பிராணசக்தியாகிய உயிர் கருமுட்டையில் புகுந்து தேகத்தை வளர்க்கிறது. ஆண் உயிர் கொடுக்கிறான், பெண் உடல் கொடுக்கிறாள். உயிர் கொடுப்பது ஆண் என்பதால் நமது பெயருக்கு இனிஷியலாக தந்தையின் முதல் எழுத்தை எழுதிவிடுகிறோம். உடல் தாய் தந்ததால் தாயின் உடலுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதனால்தான் சித்தர்கள் கூட தாயின் கடமையை செய்ய கண்ணென இருந்தனர். தாய் தந்தையின் கர்ம பலனாய் வந்தனாம். இந்த கர்ம பலனாக உள்ள தனஜயன் என்ற வாயுவை நம்முள் இருக்கிறார். அதை தான் காரணமிதை என்று கூறுகிறோம். அதை சுழுமுனை தாள் கொண்டு திறந்து அதை யோகக்கனியால் எரித்தால் இனி பிறவி கிடையாது. பிறகு சிவன் அருளால் சிவமாக நாம் சிவத்துள் கலக்கும்போது நாம் வேதிக்கப்பட்டு வேதியன் அருளால் சிவதேகமாக மாறுவோம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. வணக்கம்.